ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வழக்கமாக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்ல தான் போகிறேன். எத்தனை எக்ஸ்க்ளூசிவ் வேணும்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள். உங்களுக்காகவே நான் அந்த கட்சியில் ஊடுருவி இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நம்ம தளபதி இருக்கார் இல்லையா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ ரைடுக்கு நான் இது சிபிஐ விசாரணைக்கு நான் வரல, நான் பொங்கல் வச்சு திங்க போகிறேன், பொங்கல் கொண்டாட போகிறேன், போக்கிரி பொங்கல் அந்த மாதிரி இல்லை, நான் நார்மலாக கொண்டாட போகிறேன்னு யாரோ ஒரு வீட்டுக்கு போய் பொங்கல் கொண்டாடி சாப்பிட்டு வந்திருக்காரு சிம்பிளாக. அப்போ சிபிஐ விசாரணை தப்பிச்சாலும் மறுபடியும் கரெக்டாக ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் இங்கே வாங்கன்னு சொன்னதும் எனக்கு வேலை இருக்குது, முடி பிடுங்குறேண்ணா, எனக்கு வேலை இருக்குது. அப்படி என்ன வேலைன்னா இந்த இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போல். உடனே நம்ம ஆதவனை என்ன செஞ்சிட்டாருன்னா, இப்போ உங்களுக்கு வேலை வைக்கிறேன் வரீங்க அப்படின்னு. என்ன வேலை? எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது, போ நான் வரமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல, இல்லை நீங்கள் வரீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, போகிறீங்க அப்படின்ட்டுருக்கார். போ நான் வரமாட்டேன்னொன்னே, வாங்க அப்படின்னே சரி வந்து தொலைகிறேன்னு வீட்டில் இருந்து தளபதி கிளம்பியிருக்காப்புல. பேருக்கு ஒரு 20 மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு இன்டர்வியூன்ற பேரில் அவங்கள கட்சி ஆஃபீஸுக்கு வர வச்சா, அவங்கள தனியாக ஒரு ஹாலில் உட்கார வச்சுட்டு பப்ஸு சாப்பிட வச்சுட்டு, நம்ம தளபதி கருப்பு சட்டையை போட்டு வந்து அந்த பக்கமாக போய் ஒரு ரூமில் போய் தனியாக உட்காந்து தூங்கிட்டு, ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அவருக்கான ரூமில் யாருமே அலவுடே கிடையாது. கட்சி ஆஃபீஸ்லேயும் அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது, அதில் யாரும் அலவுடு கிடையாது. அதில் போய் அவர் தூங்கிட்டு பேருக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு வரட்டாமாமே அப்படின்னு டுருன்னு கிளம்பிட்டாப்லையா. மற்றபடி நேற்று இன்டர்வியூவே நடக்கலை. அப்போ நடத்துனது யார்? புசியானந்த் தான் அந்த 20 பேர்கிட்ட நேர்காணல் நடத்தியிருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 20 பேர்கிட்ட நேர்காணலை ஏற்கனவே நடத்திட்டாங்க. அந்த நேர்காணல் யார் நடத்தினாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளர்களே நடத்திக்கிட்டாங்க அவங்களே. நான் தான் புதுக்கோட்டை, புரியுதா, மூடிட்டு எனக்கு சீட்டை கொடு அப்படின்னு நம்ம பர்வேஸ் அண்ணா சொல்ல, தம்பி உனக்கு கொடுத்துட்டேன்டா, இன்னாடா நீ இதுகளாமாடா அப்படின்னு அவரு திரும்ப பதார்த்தமாக விட்டு கொடுக்க, நம்ம பர்வேஸ் மாதிரியே நம்ம பிரபுவும் காரைக்குடி எனக்கு, தூத்துக்குடி அவனுக்கு அப்படின்னு அவரும் சாமுவேலுக்கு அப்படின்னு பேசி கொடுத்துட்டு, அப்படியே அப்படியே அம்பத்தூர் பாலு, நம்ம தஞ்சாவூரில் ஈஸ்வர் சரவணா எல்லாம் பேசிட்டு, நம்ம திருவொற்றியூரில் நம்ம மரிய வில்சானு, அப்புறம் பெரம்பூரில் நம்ம விஜய் வைக்க நிற்க போகிறாரான்னு நம்ம புஷியானந்தே சொல்லியிருக்காப்புல. இப்படி தான் நேற்று நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு ஜில்டகா புல்டகா வேலை தான். பெரம்பூரில் ஏன் நம்ம தளபதி குறி வைக்கிறாருன்ற அடுத்த எக்ஸ்க்ளூசிவ்க்குள்ளே நான் வரேன். அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, வானதி சீனிவாசன் அக்க கோயம்புத்தூரில் நின்று ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம், சௌராஷ்டிரா வாக்காளர்கள் 1 லட்சம் பேரை கூடிய விரைவில், அதாவது அந்த சமீப காலத்தில் அந்த இடத்துல குடியமர்த்த அந்த பெருமை இருக்கு இல்லையா, அதே மாதிரி பெரம்பூரில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சௌராஷ்டிரா ஆளுங்க. அவங்க எல்லாருமே பின்னி மில்லுக்கு பக்கத்தில் அந்த கனிகாபுரத்தை அட்டாச் பண்ணுற அந்த ரோட்டில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டியும் கிறிஸ்தவர்கள் ஓட்டியும் குறி வச்சு நம்ம நின்னாலே குறைந்தபட்சம் 2 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றுவிடலாம் தளபதி. இதை விட ஒரு சொத்த தொகுதியை உனக்கு நான் தர முடியாது, இதுலேயும் நீ தோத்துட்டனா நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு அவங்க பொலிட்டிக்கல் டீம் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால அவர் பெரம்பூரை குறி வச்சு நிற்கிறாப்லையா. பெரம்பூர் இந்த வாட்டி கூட்டணி கட்சிக்கு தரப்போகிறத மோப்பம் முடிச்சுட்டாரு நம்ம ஜான் ஆரோக்கியசாமி. அதனால் பெரம்பூரை இந்த காரணத்துக்காகத்தான் பண்ணியிருக்காங்க. இந்த பிவி காலனி, அப்புறம் சத்தியமூர்த்தி நகர், வியாசர்பாடி, சர்மா நகர், எம்கேபி நகர், மூலக்கடை, இந்த மூலக்கடை வராதுன்னு நினைக்கிறேன், இந்த எம்கேபி நகர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி ஓட்டும், கிறிஸ்தவர்கள் ஓட்டும், இஸ்லாமியர்கள் ஓட்டும் 3 அதிகமாக இருக்குதாமா. அதனால தான் நம்ம தளபதி அங்கே கோத்து விட்டு நிற்காட்ட வைக்கிறாங்க. அவர் அங்கே நிற்கிறாப்புல. உண்மையிலேயே நம்ம தளபதிக்கு நெஞ்சில் தில்லு, திராணி, திமிரு. அப்புறம் அவர் சொல்கிறாருல, அவரை பார்த்தா அவரே திமுக நடுங்குது, திமுக பயப்படுது அப்படின்னா, நம்ம ஆள் குளத்தூரில் நிற்கணும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் பெரம்பூர்லேருந்து குளத்தூரை ரீச் பண்ண. அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே மாதவரம்ல சுதர்சனம்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார், அவரை எதிர்த்து போட்டிக்கிட்டால் டப்பா டிம்கு டப்பா அமுடி விட்டுருவாப்புல. அங்கே போக மாட்டார்.
அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் தாயகம் கவின்னு ஒருத்தர் இருக்காப்புல, திருவிக நகரையே தன்னுடைய சொந்த கோட்டையா வச்சிருக்காப்புல, அங்க போய் நின்னாருன்னா அவர் அதுக்கு மேல தோலை உரிச்சு தொங்க விட்டு நமக்கு அலசி தூக்கி எரிஞ்சிருவார் விஜய. அதனால இருக்கிறதுலயே ஒரு சொத்த தொகுதியை தேர்வு செஞ்சு, அதிருப்தி தொகுதியை முன்பே கணித்த சேகுவாராடா, நான் முன்னாடியே சொன்ன இந்த தொடர்நடிங்க அண்ணன் ஒரு டம்மி தொகுதியில தான் நிப்பாருன்னு நான் சொன்னானா இல்லையா, நின்னாரா இல்லையா அப்படின்னு நான் வந்து மார்த்தட்டி இன்னும் கூடிய விரைவில் அஃபீஷியலா வெளியே வந்தோடனே நான் சொல்லுவேன். இதுதான் காரணம். மற்றபடி சுத்தி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நிக்கிறாங்க. அண்ணனுக்கு உண்மையிலேயே நீங்க இந்த வீடியோ பார்க்கறத விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் நீங்க வந்து ஒரு முடிவெடுங்க. எங்க அண்ணன் தைரியமானவர்ரா, எங்க அண்ணன் நெஞ்சுக்கு அப்படி இப்படி ஆம்ஸை காட்டினாருன்னா அப்படி 7 மலையும் திருப்பரங்குன்றம் மலை சைஸுக்கு இருக்குண்ட ஆம்ஸு அப்படி நீங்க காமிச்சிங்கனாக்கா, நீங்க தைரியம் இருந்தா பெரம்பூர்ல இருந்தா 10 மினிட்ஸ் வெறும் 10 நிமிடங்களில் நீங்கள் அணுகக்கூடிய இடம் துறைமுகம். அங்கு சேகர் பாபு இருக்கிறார். அல்லது நீங்கள் வலது பக்கம் அதாவது தென்பக்கம் போனீங்கன்னா திருவிக நகர் இருக்கிறது, தாயகம் கவி இருக்கிறார். அல்லது பின்புறம் பக்கம் போனீர்கள் என்றால் சுதர்சனம் இருக்கிறார். அதுவும் இல்லை என்றால் இடது பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் நகர்ந்து போனீங்க அப்படின்னா ஆர்கே நகர்னு ஒரு தொகுதி இருக்கு. அங்க போய் நீங்க ஆர்கே நகர்ல போய் போட்டிடுங்க. இல்லைன்னா ராயபுரம் போங்க. ஜெயக்குமார்னா அதை விட மோசமானவர், கை கால் முடிச்சு ஒடுக்கி அப்படி பிழிச்சு இங்க ராயபுரத்துல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு பந்த் அடிச்சு விட்டுருவாரு உங்களை. அதனால வாய்ப்பு இருந்தா அந்த பக்கம்லாம் போங்க. ஏன்னா அந்த ராயபுரத்துல சொல்லணும் அப்படின்னா அங்க ஐட்ரி மூர்த்தி வேற இருக்காரு, இவர் வேற இருக்காரு. இவரு பட்டினப்பாக்கம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் அண்ணா இந்த இப்படி அடிச்சு அப்படி ஐட்ரி மூர்த்தி கொடுப்பாரு. அவர் கரெக்டா பேட் அடிப்பாப்புல. அதனால அந்த பக்கம் போய் நீங்க நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடலாம். இருந்தாலும் பெரம்பூர் மட்டும் சொத்த தொகுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஆர்டி சேகர்னு ஒரு ஆள் இருக்காப்புல. கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில வலுவா இருக்காங்க. அதோட முக்கியமான காரணம் அவங்களுடைய மாநில அலுவலகமே மாவட்ட அலுவலகம் அங்கதான் இருக்கு. விசிகா, பிவி காலனி, சத்தியமூர்த்தி நகர்லாம் கோட்டையாவே வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் லாபி பண்ற அடுத்த சர்ப்ரைஸை தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்ல போறேன். இதை சொன்னா பல எதிரிகள் எனக்கு உருவாவாங்க. பரவாயில்ல சொல்றேன். நட்பு சக்தியா இருக்கிற ஒரு டீம் விஜய் அண்ணாவுக்காக அங்கே வேலை செய்யுது. எங்களுடைய நட்பு சக்தியில் இருக்கிறது தான் சொல்றதுக்கு எனக்கு வேற தயக்கமாக வேற இருக்கு. அதுவும் அந்த புளியந்தோப்பு சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு டீம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த விளங்கு நினைக்கிறேன் தம்பி, ஒன்று விளங்கு நினைக்கிறேன். புளியந்தோப்பு இருக்குல்ல, புளியந்தோப்பு சரௌண்டிங், புளியந்தோப்பு அந்த ஏரியாவில் யாரையாவது உங்களுக்கு அடமொழியில் ஏதாவது பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவருக்கு அவருடைய வகைராக்கள் அவருக்கு இல்லைன்னா அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர்கள் எல்லாருமே இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இறங்கி வேலை செய்கிறாங்களாம். அவர்களும் இந்த தொகுதியை விஜய்க்காக மார்க் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பின்வந்த தகவல்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பது கூடுதலான ஒரு தகவலாக நான் உங்களிடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்ததாக என்னடா என்டிஏ கூட்டணியில பேச்சுவார்த்தை, இது அடுத்த எக்ஸ்க்ளூசிவ்ங்க. நான் என்னைக்குமே எக்ஸ்க்ளூசிவ் மட்டும்தான் என்னுடைய ஸ்டேஞ்ச் டாக்ஸ் நேயர்களுக்கு சொல்லுவேன். அதனால அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இது. இது என்டிஏ கூட்டணிக்கு விஜய் நாவை கூப்பிடுறாங்க, பவன் கல்யாண் கூப்பிடுறாங்க, அப்புறம் ஜெகன்மூர்த்தியார் கூப்பிடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி முறுக்குறாங்க, பியூஷ் கோயல் கூப்பிடுறாங்க, அந்த மோகன்ஜி அவரு வலை போடுறாப்புல, முரட்டு சங்கி முட்டா சங்கியை கூப்பிடுது. இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உள்ள போய் நோண்டி விசாரிச்சா இது யாருடைய வேலைன்னா சில்பா குமாரோட வேலை. சில்பா குமார் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, கூட்டணிக்கு யாரும் வரல, அனாதையாக்கி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எச்சேகாரி மூஞ்சிர துப்புரை விட கேவலமாக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூடவே இருந்த நமக்காகவே எல்லா மேடையிலையும் பேசிக்கிட்டு இருந்த, ரம்ஜான் நேரத்துல கூட நோன்பு இருந்து ஃபாஸ்டிங் இருந்து மேடைகள்ல டிபேட் ஷோல நாக்கு வரல பேசிக்கிட்டு இருந்த முஸ்தபாவை இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டார். முஸ்லீம் லீக் இந்த தடவை எங்க அண்ணன் எங்கடா போய் நோம்பு வைப்பாரு, எங்கடா நோம்பு திறப்பாரு, யாரு கூட்டு போவா, இருந்த ஒரே ஒரு முஸ்தபாவும் டாட்டாப்பான்ட்டு போயிட்டாப்ல. அதனால என்ன வழி தெரியலன்றதுக்காக இப்படி விட்டு அசிங்கமா போயிரும்ல, ஊர் சந்தி சிரிச்சிருங்கிறதுக்காக சில்பா குமார் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, என்டிஏ கூப்பிடுறாங்க, பியூஷ் கோயல் கூப்பிடுறாங்க, ஜெகன் மூர்த்தியார் கூப்பிடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாங்க, ஆனா எங்க அண்ணன் தனித்து நிப்பாட்டுறாங்க.
அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக ஒரு ரகசிய டீம் போட்டு பேசி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு கூத்து அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் சொல்கிறேன். என்டிஏ கூட்டணி இவங்கள ஒரு ஆளாகவே மதிக்கலை. நீ வரவே வேணாண்டா, நாங்கள் ஆல்ரெடி நீ இல்லாமல் ஒரு கூட்டணி நாங்கள் சந்திக்கலான்ற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்ற அந்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இவங்க ஒரு டுபாகூர் இது தெரியாமல் இங்கே வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸ்க்ளூசிவ்க்கு அண்ணன் வரேன். 3வது எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னா, வேட்பாளர்களில் 50,000 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணதில் திரும்ப கொடுத்ததில் 30 பேர் கொடுத்துருக்காங்க. 30. அப்புறம் வலுக்கட்டாயமாக என்னையா இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி அப்படி இப்படின்னு தேத்தி ஒரு 50 பேரை கொடுத்துருக்காங்க. சரி என்னையா பண்ணுறது, ஏதாவது பண்ணி எதையாவது சரிங்க, 234 ஜெயிப்போன்னு சொல்லியிருக்கோமையா, 50 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான், 10,000 ரூபா கொடுத்து, சி கேவலமாயிருமியா, அசிங்கமாயிருமியா அப்படின்னா புசியானந்து தான் உள்ள கட்டையை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. எவனாவது வந்து நான் வேட்பாளராக நிற்கிறேன்னா 3 கோடியை குடுடி, 3 கோடியை குடு, 3 கோடியில் 2 கோடி எனக்கு, ஒத்த கோடி கட்சியோட நிதிக்கு அப்படின்னு. அப்போ சீட்டு கொடுத்துருவீங்களா? அதே எனக்கு தெரியாது, நீ கேட்குற தொகுதியில் ஏற்கனவே நிற்கிறாங்க, அதனால என்னன்னா நீ வந்து அது வரலன்னா எனக்கு கேட்கக்கூடாது. சரி அப்போ வரலன்னா பணத்தை கொடுத்துருவீங்களா? அதை எப்படி கொடுக்க முடியும், என்ன அது அப்படின்னு இவர் கட்டையை போட்டுறாப்புல. அப்போ வரவனையும் குள்ள நெறி வேலை பார்த்து ஆட்டத்தை களைச்சி விட்ற வேலையை நம்ம புஷியானந்த் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இதில் எரிச்சலான ஜான் வந்து கடுப்பில் இருக்காப்புலையா. அதனால் வேட்பாளர் இல்லாமல் வேற வழி இல்லாமல் ஷில்பா குமார் தன்னுடைய ஒரே தங்கச்சியை கட்சிக்குள்ள கூட்டு வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்த போறாராம். அடுத்த எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, அடுத்து என்ன எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் இந்த ட்வீட்டெல்லாம் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு அண்ணா வந்து படித்து காட்டுறேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து அண்ணன் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். கூடுதலான தகவலை உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு இன்னும் சிறப்பான எக்ஸ்க்ளூசிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.